கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, என் மகனே, என் மகளே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு என்று சொல்லி, இன்னைக்கு நாம் கிறிஸ்துவை விட்டு பின்மாற்றமான ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது சரியான பாதை நம்மளால் செல்ல முடியவில்லை. ஆனால் கிறிஸ்து சொல்கின்றார், இந்த உலகத்தில் ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபைகளை நிலைத்திருக்க வேண்டும், பலப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். அன்புக்குரிய தேவ ஜனமே, கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பதில் எந்த விதமான தயக்கம் இல்லை, சந்தேகம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்குள் உண்மையோடு முத்தமத்தோடு வாழ வேண்டும். ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் கிறிஸ்துக்கு பிரயாசமாக இருக்கின்ற பொழுது நாம் அந்த இடத்துல கிறிஸ்துக்குள் பலப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, உலக பிரமாண வாழ்க்கையும் சரி, நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதும் சந்தேகமில்லை. ஆக கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம், அவர் விரும்பியது போல 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். 1 மணி நேரமாவது அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். 1 மணி நேரமாவது ஒரு ஐக்கிய கூடுகை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இப்படி எல்லா வகையிலும் தேவன் நம்மிடத்தில் விரும்புகின்றார். நாம் பெற்ற அந்த ரட்சிப்பையும் அந்த கிருபையும் நாம் பலப்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அதை மாத்திரம் முயற்சிகளை மேற்கொண்டோம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு மகனாய் ஒரு மகளாய் நம்மால் வாழக்கூடும். இந்த உலகம் நம்மை பகைக்கும், அது எந்த மாற்றமும் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த உலக இன்பங்கள் எல்லாம் நம்மை பார்த்து ஏளனமாய் சிரிக்கும். இந்த உலக மனிதர்கள் எல்லாம் நம்மை பார்த்து ஏளனமாய் நகைப்பார்கள். காரணம், நாம் இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு மனுஷனும் மனுஷியுமோ நம்மிடத்தில் உண்மையாக இருப்பதில்லை. ஆகவே இந்த உலக சிற்றின்பத்தை நோக்கி நம்முடைய பார்வை செல்லாமல், இந்த உலக மனுஷர்களை நோக்கி நம்முடைய பார்வை செல்லாமல், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவருடைய கிருபைகளை பலப்பட்டு அவருக்காக நாம் ஓடுகின்ற பொழுது ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் என்று சந்தேகமில்லை. கிறிஸ்துக்குள் வேறுபட்டு காணப்படுங்கள், அவருக்குள்ளே நிலைத்திருங்கள், விழித்திருங்கள், காத்திருங்கள், ஜெயத்தை பெற்றுங்கள். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசைப்பார் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம்ம எல்லோரையும் ஆசைப்பாராக. ஆமென்.